இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு क्वेश्चन வந்து பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் 310 கெல்வின் இஸ் 2.7 into 10 to the power of -14 வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்? அப்ப வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்போது நமக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா H+ வந்து ஃபார்ம் ஆகும் பிளஸ் நமக்கு வந்து OH- வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து ரெண்டு அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு அயானோட மல்டிபிகேஷன் பண்ணா அதாவது அயானிக் ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட்னா மல்டிபிகேஷன். ஓகே, இந்த ரெண்டு அயனையும் நமக்கு வந்து மல்டிபிகேஷன் பண்ணா H+யும் OH- நமக்கு வந்து மல்டிபிகேஷன் பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு வருதுன்னு கொடுத்துருக்காங்க 2.7 into 10 to the power of -14 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் டிசோசியேட் ஆகும்போது எத்தனை H+ வந்து ஃபார்ம் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் OH- நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு H+ நமக்கு வந்து Xன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OH- நமக்கு என்ன X வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாது. H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் தனியாக அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த Xன்னு எடுத்துக்கிட்டா அப்போ X into X நமக்கு என்ன பண்ணா 2.7 into 10 to the power of -14 வந்து வரும். அப்போ x⁴ which is equal to 2.7 into 10 to the power of -14. அப்போ what is the value of the x? X which is equal to square root of 2.7 into 10 to the power of -14. அப்போ 2.7க்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 1.64 into 10 to the power of -7 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த எக்ஸ்? அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு 1.64 into 10 to the power of -7 இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து pH வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ pH நமக்கு என்னது? pH which is equal to minus log of என்ன கொடுத்துருக்காங்கன்னா H+ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. minus log of H+. அப்போ மைனஸ் எடுத்தீங்க அப்படின்னா log of 1.64 into 10 to the power of -7. ஓகேவா? அப்போ என்ன வரும்? மைனஸ் log of 1.64 நமக்கு வந்து log எடுத்தா நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும்? என்ன வருது? 0.2148 மைனஸ் என்ன வரும்னா 7 வந்து வரும். log of 10 to the power -7 7. அப்போ which is equal to 7 minus 0.2148 which is equal to 6.78. அப்போ மைனஸ் ஆஃப் -6.7852 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ அதோட pH நமக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 6.7852 வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா 310 கெல்வின்ல அதாவது 310 கெல்வின் நமக்கு வந்து 310 கெல்வின் நமக்கு வந்து எவ்வளவு வரும்? 273 நமக்கு இதை மைனஸ் பண்ணா அதுல 23 இதுல ஒரு 10 இருக்கு இல்லையா? அப்போ 33 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 33 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டரோட pH வந்து நமக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.78. அப்போ நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் நியர் டு 32 33 வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வாட்டர் வந்து நமக்கு வந்து நியூட்ரலா இருக்காது. அது வந்து மைல்டு பேசிக்கா தான் இருக்கும்.